முஸ்லீம் அமைச்சர் ஒருத்தர் வந்து விஜய் கிட்ட கோரிக்கை விடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாக்கும் இலங்கைக்கும் இடையில வந்து நீங்க பாலத்த கட்டுங்க. அதுக்கு வந்து நீங்க மத்திய அமைச்சர்ட்ட வந்து கோரிக்கை விடுத்து ஏதாவது செய்யுங்க அப்படின்ற மாரி அவர் வந்து ஒரு கருத்த வந்து சொல்லியிருக்காரு. இப்படி விஜய்க்கு முடியும் அப்படின்னா, விஜய் எதுக்காக இந்த முதலமைச்சர் ஆகாம இப்படி இருக்காரு? விஜயோட இந்த நிலைமைக்கு வந்து பின்னாடி யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக. என்னுடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா? என்னுடைய அண்ணன் விஜய் வந்து பதவி ஏற்கிறத என்னுடைய 2 கண்ணாலையும் பார்க்கணும். அதுதான் என்னுடைய கடைசி ஆசைன்னு மட்டும் இல்லாம, என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது அதை என்னுடைய 2 கண்ணாலும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வந்து இந்த கச்சதீவுக்கு வந்து போயிருப்பாரு. அவர் எப்படி போயிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப் ஜாக்கெட் எதுவுமே போடாம தான் போயிருப்பாரு. அவர் போடாம போனா சரி, நான் ஏன் போடாம போக கூடாது? சோ அதை காட்டுறதுக்கு தான் நான் வந்து ஜாக்கெட் போடாம இருந்தேன். எனக்கு ஒரு படத்துல வர டயலாக் தான் ஞாபகம் வருது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. வணக்கம் கொனிஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன ஆட்சி அமைப்பாரா இல்லையா? என்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் ஒரே பரபரப்பா இருக்க மாதிரி இருக்கு. இன்று போய் நாளை வா அப்படின்ற நிலைமை தான் விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேர்தலில் வெற்றி பெற்றாலுமே வந்து இப்ப அந்த சீட்ல உட்கார முடியாத ஒரு நிலைக்கு விஜய் வந்து ஆளாகி இருக்காரு. அதனால தமிழகத்துல வந்து இதை பத்தி தான் இப்ப நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, தமிழ்நாட்டோட அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மத்திய உளவுத்துறை மூலமாகவும் தமிழ்நாட்டு போலீசாருக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த செய்திகளை பத்தியும் இன்னும் தமிழ்நாட்டு அரசியல்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற பரபரப்பான தகவல்களையும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இலங்கை முஸ்லீம் அமைச்சர் ஒருத்தர் வந்து விஜய் கிட்ட கோரிக்கை விடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாக்கும் இலங்கைக்கும் இடையில வந்து நீங்க பாலத்தை கட்டுங்க. அதுக்கு வந்து நீங்க மத்திய அமைச்சர்ட்ட வந்து கோரிக்கை விடுத்து ஏதாவது செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பாலம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் வந்து சொல்லணுமா, அதுக்கு விஜயோடைய ஆதரவு வேணும் அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு அடிபடுது. அந்த கதையையும் பார்க்கலாம். அங்க அவர் என்னடான்னா வின் பண்ணிட்டு எப்படா என்ன முதலமைச்சர் ஆக்குவீங்க அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காரு. இவங்க என்னடான்னா பாலம் கட்டுற வரைக்கும் போயிட்டாங்க. அதே மாதிரி எங்களுடைய யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்துல தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காரு. அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். அது மட்டும் இல்லாம நேற்றைய தினமும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு பாராளுமன்றத்துல. நாங்க இங்க நிகழ்ச்சியில இருந்ததுனால அதை கவனிக்க மறந்துட்டோம். அது ரொம்ப டாபிக். அதை பத்தியும் நீங்க வந்து நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். நிச்சயமா. சரி, முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இன்டர்நெட் ஓபன் பண்ணாலே நடிகர் விஜயனுடைய நியூஸ் தான் வந்துகிட்டே இருக்கு. இந்த தேர்தல் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எப்படியோ முட்டி மோதி இந்த தேர்தலில் வந்து ஜெயிச்சாச்சு. இருந்தாலுமே அந்த ஒரு சீட்ல உட்கார்றதுக்காக இவர் படுற பாடு இருக்கே, ஐயோ ஐயோ ஐயோ, ரொம்ப பெரிய பாடு அப்படின்னு சொல்லலாம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலில் வந்து இவருக்கு 108 ஆசனங்கள் கிடைச்சது. ஆனால் 118 தான் பெரும்பான்மை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 108 வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? இதனால கூட்டணி வேணும் அப்படின்றதுக்காக காங்கிரஸ்ல இருந்து ஒரு 5 சீட் கிடைச்சது. மொத்தம் 113. இதோட நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் வந்து ஆளுநரை போய் மீட் பண்ணியிருக்காரு. எங்ககிட்ட தான் இப்ப பெரும்பான்மை இருக்கு, நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்லிட்டாரா, இல்ல 113 எனக்கு வேணாம், நான் கேட்டது என்ன 118, அதை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கதாகவும் தகவல்கள் வந்து வெளியாக இருக்கு. ஸோ விஜய்க்கு இது ஒரு ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஜயை தாண்டி பாத்தீங்கன்னா, விஜயுடைய தொண்டர்களா இருக்கட்டும், ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஏன்னா இன்றைய தினம் வந்து சரியா பார்த்தா விஜய் வந்து முதலமைச்சரா பதவியேற்று இருக்கணும். அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. நேரு அரங்குல வந்து மொத்தமா அவருடைய இந்த முதலமைச்சரா பதவி ஏற்கிறதுக்கு தேவையான இந்த நிகழ்ச்சிக்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு இந்த தேர்தல் முடிவுகள் முடிவடைறதுக்கு முதல்ல வெளியாகி முடிவடைறதுக்கு முதலேயே வந்து விஜயோட வீட்டுக்கு முன்னாடி வந்து பலத்த பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. இதுவே என்னடா இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட்ஸே ஃபுல்லா ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள விஜயோட வீட்டு முன்னாடி எதுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு பலப்படுத்தப்படுது அப்படின்னு பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. இப்போ நேற்றைய தினம் வந்து எல்லாருக்குமே தெரியும், நடிகர் ஜீவா அவர்களுடைய தந்தை காலமாக இருந்தார் ஒரு விபத்துல. அந்த அவருடைய இறுதி சடங்குல கலந்து கொள்றதுக்காகவும் கூட விஜய் வந்து அந்த முழு பாதுகாப்போட தான் அங்க போயிருப்பாரு. இப்படி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, விஜயோட இந்த பாதுகாப்புகளும் வந்து
குறைக்கப்பட்டிருக்கு. அதுல குறைக்கப்படுது இல்ல, முழுமையா நீக்கப்படுது. நீக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு வதந்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐய்யய்யோ! இவர் வந்து முதலமைச்சர் ஆக மாட்டார் போல. அதான் குடுத்ததெல்லாம் திருப்பி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாரி நேற்று நிறைய ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியா இப்ப ஒரு நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தான் வந்து சொல்லியிருக்காராம். நான் வந்து உத்தியோகபூர்வமாக முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு அந்த பாதுகாப்ப தாங்க. அதுவரைக்கும் எனக்கு வேணாம் அப்படின்னு அவர் வந்து பெருந்தன்மையா சொல்லியிருக்காராம். ஆமா. இப்போ காங்கிரஸ் வந்து அவருக்கு 5 உறுப்பினர்கள கொடுத்து ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் நிபந்தனைகளோட. இந்த விஷயத்த பத்தி நம்ம நேத்து பேசியிருந்தோம். நீங்களும் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? எங்களுடைய நிகழ்ச்சியில பல அ வெளிப்படுத்தல்கள் வந்து நேற்றைய தினம் இருந்திருந்தது. இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிய பார்க்கிறவங்களும் கூட அவங்களுடைய கருத்துக்கள வந்து பலவிதமா சொல்லியிருந்ததையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. இப்படியான பின்னணியில வந்து இந்த காங்கிரஸோட ஆதரவு அப்படிங்கிறது வந்து இப்போ எங்களுடைய நாட்டுல வந்து கொஞ்சம் விமர்சிக்கப்படுது. ஏன்னா, நீங்க சொன்ன அந்த விஷயத்தோட, அந்த உதாரணங்களோட வச்சு பார்க்கும்போது, மக்களுக்கு இப்போ ஒரு தெளிவு வருது. எங்களுடைய மக்களும் இப்போ விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து விஜயோட வெற்றிய வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டாடிட்டு இருந்தாலுமே கூட, ஒரு சில பேர் இத யோசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விஷயத்த. ஏன்னா, விஜயோட தேர்தல் பிரச்சாரங்கள்ல வந்து திமுக அந்த கட்சிய வந்து அவரு தூற்றின இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது குடும்ப அரசியல். மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து பல விஷயங்கள்ல வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ இப்போ காங்கிரஸ் வந்து என்ன மாதிரியான ஆட்சி அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய அரசியல் எப்படி, அவங்களுடைய கொள்கைகள் எப்படின்னு சொல்லி பல பேர் பல விமர்சனங்கள முன்வைக்கிறதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. அதே மாரி தான் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி இப்படி பேசினாங்க. இப்போ தனக்கு சீட் வேணும் அப்படின்றதுக்காக தான் முதல் வச்ச கொள்கையே மறந்து இப்போ வந்து இவர் காங்கிரஸோட சேர்றாரு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நீங்க சொன்ன மாரியே ஈழத்தமிழர்கள் வந்து இப்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒரு ரசிகர்களா தானே இதுவரைக்கும் அவர வந்து பார்த்திருப்பாங்க. ஸோ ரசிகர்களா அண்ணன் வந்து எனக்கு பண்ணுவாரு அப்படின்னு நாம கூட நேத்து பேசியிருந்தோம். ஜெஃப்னால இருந்து சில ரசிகர்கள் கூட ஒரு வாய்ஸ் கட் கூட குடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்துட்டாரு. ஈழத்தமிழர்களுக்கு அது பண்ணுவாரு, இது பண்ணுவாருன்னு சொல்லும்போது, விஜய் பண்ண இப்ப இந்த விஷயம் வந்து அவர்களுடைய கோவத்த வந்து தூண்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேத்து சொன்ன மாரி நம்ம கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ்காரங்க வந்து நம்ம ஈழத்தமிழர்களுக்கு பண்ண விஷயங்கள் அப்படி. அத வந்து யாருமே ஈஸியா மறக்க முடியாது. ஆமா. அதே மாதிரி இப்ப இந்த கச்சத்தீவு பிரச்சனையும் வந்து பெரிய அளவுல பேசப்படுது இல்லையா? கச்சத்தீவு வந்து விஜய் ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் விஜய் எந்த இடத்துலயுமே வந்து கச்சத்தீவு பத்தி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளவோ, அத பத்தி எங்கேயுமே பேசல. ஏன்னா அவருக்குமே தெரிய வந்திருக்கும். இது இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துலயுமே, எந்த மேடையிலயுமே பேசுறத நான் பார்க்கல. மேபி அவர் எங்கேயாவது பேசி இருக்கலாம். இப்படியான பின்னணியில இப்ப எங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில, அரசியல்வாதிகளுக்கு மத்தியில, அதுவும் தென்னிலங்கையில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலயும் கூட கச்சத்தீவ விஜய் கேட்டுருவாரோ, அனுர கூட வந்து இப்படி ஒரு ஒப்பந்தத்த போட்டு வந்து குடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பெரிய கேள்விகள் எல்லாமே எழும்பிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல நடந்த தேர்தல் அப்படிங்கிறதும், தேர்தலோட முடிவுகள் அப்படிங்கிறதும் வந்து இலங்கையில எங்களுடைய தமிழ் தரப்புல வந்து ரொம்ப பெரிய அ பரபரப்பா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அதுக்கான முக்கிய காரணம் இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம எங்களுடைய நாட்டுக்கும், அவங்களுடைய நாட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த வரலாற்று பின்னணி அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கும் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. இப்போ நேற்றைய தினம் வந்து இது எல்லாத்தையுமே தாண்டி விஜய் வந்து ஒரு தடவ ஆளுநர சந்திச்சாரு. ஆளுநர சந்திக்கும்போது, அந்த காங்கிரஸோட ஒரு மீட்டப் நடந்ததுக்கு அப்புறமா ஆளுநர் கிட்ட போய் நீங்க சொன்ன மாதிரியே 113 ஆசனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லவும், இல்ல ஆளுநர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இல்ல 118 பெரும்பான்மை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது தடவையும் போய் சந்திச்சிருக்காங்க. அந்த இடத்துலயும் இந்த விஷயம் தான் பேசப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, மத்திய உளவுத்துறை தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழகத்தோட போலீஸாருக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ விஜயோட இந்த முதலமைச்சரா பதவியேற்கிற விஷயம் அப்படிங்கிறது வந்து போடப்பட்டுட்டே இருக்கு தானே. இதனால விஜயோட ரசிகர்களும், விஜயோட தொண்டர்களும் வந்து அங்கங்க பிரச்சனை படுத்தலாம். தமிழ்நாட்டோட சட்டம் மற்றும் ஒழுங்குக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படலாம். அதனால நீங்க வந்து உங்களுடைய பாதுகாப்ப பலப்படுத்துங்க. முக்கியமான பல இடங்கள்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்ப தீவிரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு உளவுத்துறை தகவலும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதனால தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் பரபரப்பா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நேற்றைய தினம் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு சந்திப்பும் நடந்திருக்கு. விஜய் ஆளுநரை சந்திச்சாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். முதலமைச்சரா பதவி ஏற்பாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளுக்கு மத்தியில நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட
எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினும் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து சந்திச்சிருந்தாங்க. இந்த சந்திப்புக்கு அப்புறமா ஒரு விஷயம் வந்து வெளிவருது. இந்த சந்திப்புக்கு அப்புறமா தான் வெளிவந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒண்ணா வந்து இணைய போறாங்க. ஒண்ணா இணைஞ்சு வந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. நீங்க அந்த செய்தியை பாத்தீங்களா? அந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்றது? இது நம்ப அந்த ஒரு ஒரு டயலாக் இல்ல. நிமிஷம் நான் ஷாக் இரு ஆயிட்டேன். துருவங்கள் இணையுதா அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய செய்திகள் வந்து வெளிவந்த வண்ணமே இருந்துச்சு. ஆமா. அப்புறம் இன்னொரு செய்தி வெளிவந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி வந்து சொல்லியிருக்காரு. ம். இல்ல திமுக வந்து என்னைக்குமே எங்களுக்கு எதிரி தான். நாங்க ம். வந்து இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நானே ஒரு தடவ யோசிச்சேன். ஒருவேளை இப்படி ஒரு ட்விஸ்ட் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா ஆமா. சொல்ல முடியாது இல்லையா? அரசியல்ல வந்து எது எப்ப நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, விஜய்க்கு எப்படி விஜய்க்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது வந்து ஐயையோ! மறுபடியும் இருந்தா. மீண்டும் மீண்டும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாரி ஆமா. யோசிச்சிருப்பாப்ல. ம். ஆனா இருந்தாலுமே விஜய் தான் இப்ப நிறைய கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் தான் சிஎம் ஆக போறாரு. அது ஆமா. கிட்டத்தட்ட உறுதி ஆயிருச்சு. ம். இருந்தாலும் நீங்க சொன்ன மாரி இந்த தாவேகாவினர் இருக்காங்க இல்லையா? ம், ம், இவங்க ம். வந்து மெரினா கடற்கரையில வந்து ஒரு போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள இருந்ததாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி ம், இருந்துச்சு. ம். இப்ப நமக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில வந்து மெரினா பீச்ல வந்து பெரிய போராட்டம் ஒண்ணு ஆமா. நடந்துச்சு. அதுக்கு விஜய் கூட மாறு ம். வேஷத்துல கூட போயிருந்தாரு. இப்போ விஜய்க்காகவே ஒரு போராட்டம் நடக்க போறதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ம். அண்ட் இத பத்தி கமலஹாசன் இருக்கார் இல்லையா? ஆமா. அவர் கூட வந்து விமர்சிச்சிருந்தார். ம். பெரும்பான்மைன்றது வந்து அவங்க வந்து காட்டிட்டாங்க. ஆமா. சோ இத வந்து வேற யாருக்குமே காட்ட தேவையில்ல. சோ ம். இதுல என்ன தப்பு இருக்கு? மக்கள் தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. சோ நீங்க வந்து முதலமைச்சரா பதவி ஏற்கிறதுக்கு அவர் வந்து அனுமதிக்கலாம் தானே அப்படின்ற மாரி விமர்சனத்தை வந்து முன் வச்சிருந்தார். ஆமா. அதாவது இப்போ கமல்ஹாசன் அவர்கள தாண்டி பல பேர் வந்து இப்போ இவர் இந்த மக்களோட ஆணைக்கு நீங்க வழிவிடுங்க. முதலமைச்சரா பதவியேற்க வழிவிடுங்க அப்படின்னு சொல்லி பலரும் வந்து ஆளுநருக்கு எதிரா கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜயும் ஆளுநரும் வந்து ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. அப்போ விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க சட்டப்பேரவையில இந்த பெரும்பான்மையை நிரூபிச்சு காட்டுறோம். அதுக்கு முன்னாடி நாங்க அமைச்சரவை பதவியேற்கிறதுக்கு நீங்க அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி. பட் அப்பவும் கூட ஆளுநர் தரப்புல இருந்து உத்தியோகபூர்வமான விளக்கம் ஒண்ணு வழங்கப்பட்டிருக்கு. அது ஊடகங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அப்படி கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இல்ல 118 பெரும்பான்மை அப்படிங்கிறது அவசியம். அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஆளுநர் ரொம்ப உறுதியா இருக்கிறதா தான் இப்போ இன்னைக்கு நடந்த சந்திப்புலையும் வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த விளக்கத்தோட தான் விஜய் வெளியில வந்திருக்கதாகவும் சொல்லப்படுது. அப்போ இப்ப அவர் முதலமைச்சர் ஆகிறது உறுதியாகி இருக்கு. ஆனா இந்த பெரும்பான்மை அப்படிங்கிறது தான். இதோட பின்னணியில வந்து விஜய் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்டையும் கோரிக்கை விடுத்திருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க கிட்டையும் கோரிக்கை விடுத்திருக்கதை வந்து திருமாவளவன் வந்து உறுதிப்படுத்தி இருக்காரு. விஜய் கால் பண்ணி அவங்க கிட்ட வந்து இப்படி ஒரு கோரிக்கை முன் வச்சாங்களாம். அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு இடம் தர்றோம், ஒரு பதவி குடுக்குறோம் அப்படிங்கிறத பத்தி விஜய் எதுவுமே கதைக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாம, அதை பத்தி அதாவது விஜய்க்கு ஆதரவு வழங்குறோமா இல்லையா அப்படிங்கிறத பத்தி இப்படி உடனே நம்ம தீர்மானிக்க முடியாது. அதுக்கு எங்களுக்கு ஒரு டைம் வேணும். நாங்க ஆதலா யோசிச்சுதான் அந்த ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வந்து சொல்லியிருக்காரு ஊடகங்களுக்கு. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியும் வந்து விஜய்க்கு எதிராக மாறுறாங்களா, இந்த ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வந்து மறுக்கிற மாதிரி ஆன ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திமுக கட்சியோட ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சந்திப்பு நடத்தியிருக்காரு. சந்திப்பு நடத்தி இவங்க கிட்ட பேசியிருக்காரு. ஒரு ஆலோசனை நடந்திருக்கு. கட்சியை விட்டு போகாதீங்க, இந்த கூட்டணியை விட்டு போகாதீங்க, நாங்க மறுபடியும் ஒரு மாதிரி கூட்டணி அமைச்சு வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி அவர் மூலமா பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு கருத்தையும் வந்து திருமாவளவன் வந்து ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. அப்போ இப்ப என்ன நடக்கும், விஜய்க்கு யாரு ஆதரவு தெரிவிப்பாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 5 சீட்ஸ் இருக்கு, இதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணி இவர் பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆளுநர் கிட்ட போய் கதைச்சு இந்த முதலமைச்சரா எப்ப பதவியேற்க போறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல்ல. சோ என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா இப்ப சில தரப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயோட இந்த நிலைமைக்கு வந்து பின்னாடி யாரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக பிஜேபி தான் வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் ஆதரவாளர்களா இருக்கட்டும், அதே மாதிரி இந்திய தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் எப்படி ஜெயிக்க போறாரு, தேர்தல்ல ஜெயிச்சிட்டாரு, இனிமே எப்படி அவர் அந்த சீட்ல உட்கார போறாரு அப்படின்றது வந்து ஒரு கதை ஒண்ணு நடக்க போகுது இல்லையா? அந்த பாஜக எதுக்காக இந்த விஜயோட அரசியல் வருகையை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா, சில சந்தர்ப்பங்கள்ல வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை தானே பதிவு செஞ்சது. அந்த வெற்றியை வந்து தமிழக வெற்றி கழகமே எதிர்பார்த்தது அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? ஏன்னா
எல்லாருமே ஒரு பரவலா பேசப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஓகே விஜய் வந்து ஒரு ஒப்போசிஷனா வருவாரு. அப்படி இல்லைன்னா ஒரு 5-6 சீட் வின் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாட்கள்ல இனி அடுத்த வரப்போற தேர்தல்ல வந்து முதலமைச்சரா பதவி ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களுக்கு அவர் ப்ரூஃப் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தல்ல இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி வரும் நீங்க நினைச்சீங்களா? சத்தியமா நான் நினைக்கவே இல்ல. நான் கூட நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு எதிர்க்கட்சியா வந்து உட்காருவாரு ஒப்போசிஷனா அப்படின்ற வந்திருக்கலாம் அப்படிங்கிற தான் நினைச்சேன். பட் ம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் இப்ப அப்படின்னு நம்மளே நினைச்சேன். எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அங்க இருக்கவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? முக்கியமா இந்த பாஜகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும். திமுகலாம் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த பாஜகவா இவங்கெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அப்போ இந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய மக்கள் பலம் அப்படிங்கிறது வந்து இந்த பாஜகவை கொஞ்சம் ஆட்டி படைச்சிருக்கலாம், ஆட்டி பார்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். அது அவங்களுடைய அழுத்தம் தான் ஆளுநர் மேலேயும் வருது. அதனாலதான் ஆளுநர் வந்து இப்படியான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த பதவியேற்பு இவ்வளவு தாமதமாகுது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த விஷயத்துல வந்து பேசப்படுது. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் விஷயம். இது சோஷியல் மீடியால எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஜயோட ரசிகர்கள் எல்லாம் எப்படி பொங்கி எழுந்துகிட்டு இருக்காங்க. சும்மாவே வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டார். இவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்படியே பொங்கி எழுந்துகிட்டே இருக்காங்க. அந்த வகையில வந்து இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணனுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ். அவர் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அண்ணாக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பொலிட்டிக்ஸ் வந்தா இப்படி ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட பதவி ஏற்க விடாம தடுக்கிறாங்க, எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்க வந்து அப்படியே அவங்களுடைய ஆதங்கங்களை வெளியிட்டு இருக்கக்கூடியதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. பார்க்கக்கூடியதா இருக்கு. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆமா. தமிழகத்துல வந்து இப்படி நடக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா, இலங்கை அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, ம். இவங்களுடைய இப்ப பேசு பொருளா மாறி இருக்கிறதும் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் தான். ஆமா. இதுல வந்து ஒரு முஸ்லீம் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. ம். அவரு நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து முதல்ல வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ம். அதாவது 2024 ஆரம்பிச்சு ஒரு குறுகிய காலத்திலேயே நீங்க வந்து வெற்றியெல்லாம் பெற்றுட்டீங்க, அதுக்கெல்லாம் ம். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, ம். ஒரு பாரதியாருடைய கவிதை ஒன்று இருக்கு. ஆ. அந்த அழகான கவிதையை சொல்லிட்டு அவர் வந்து விஜய்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு பாலம் ஒண்ணு போடுங்க. அது மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதை வந்து விஜய் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய மத்திய அமைச்சர் இருக்குல்ல, அங்க வந்து சொல்லி இந்த ம். நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி விஜய்க்கு முடியும் அப்படின்னா, விஜய் எதுக்காக இந்த முதலமைச்சர் ஆகாம இப்படி இருக்காரு? இல்ல இவரு பாலம் கட்டுற தெரிஞ்சுதான் அளவுக்கு பண்றாங்களா இல்ல பாலம் தெரியாம கட்டுற பண்றாங்களான்னு? சரி, ஓகே, ஏதோ அவங்களோட அரசியல் ஞானத்துக்கு எட்டின விஷயம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களிடனே சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை முன்னிறுத்தி வீதி சமைப்போம் என்று பாரதி சொன்னதைப் போல இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே அமைய இருக்கின்ற அந்த பாலத்தை அமைப்பதற்கு அவர் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். கச்சதீவை பற்றி பேசியிருந்தார். 2 இறைமையுள்ள நாடுகளுக்கு மத்தியில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்ற விவகாரத்தை நாங்கள் மாற்றியமைப்போம் என்று சூளுரைப்பதை விடவும், அதைவிடவும் முக்கியமாக ஒரு மிக முக்கியமான இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்று தமிழ் பேசுகின்ற தமிழர்களும் முஸ்லிம்களும் வாழுகின்ற வடக்கிற்கும் இடையிலே சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை முன்னிறுத்தி வீதி சமைப்போம் என்று பாரதி சொன்னதைப் போல இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே அமைய இருக்கின்ற அந்த பாலத்தை அமைப்பதற்கு அவர் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். அதுல இன்னொருத்தர் என்ன ஸ்பெஷலா சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா, என்னுடைய அண்ணன் விஜய் வந்து பதவி ஏற்கிறத என்னுடைய 2 கண்ணாலையும் பார்க்கணும், அதுதான் என்னுடைய கடைசி ஆசைன்னு மட்டும் இல்லாம அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. கச்சத்தீவுன்னா கச்சத்தீவு, யாழ்ப்பாணத்தையே தமிழகத்திற்கு கொடுங்க. அதையும் தாண்டி இப்போ வந்து யோசிச்சு பார்த்துப்பார் போல, இலங்கையில வேற என்னத்தை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார் போல. இப்போ வந்து திடீர்னு மட்டக்களப்பு தானே, இந்தாங்க வச்சுக்கோங்க, மட்டக்களப்பையும் தமிழகத்திற்கு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இல்ல, இந்த கடைசி ஆசைன்னு சொன்னதுனால என்னமோ தெரியல, அவரால் அங்க முதலமைச்சரா பதவி ஏற்கிறதே பெரிய ஒரு சிக்கலா மாறி இருக்கு. என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது அதை என்னுடைய 2 கண்ணாலும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நேற்றைய தினம் ஆமா, அது அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவர் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர்நெட்லயே. ம். இதெல்லாம் கடைசி ஆசையா, அப்ப என்ன இனிமே அடுத்தது என்ன நடக்கும், அவரு முதலமைச்சரா பதவி ஏற்றா நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரி ம். நிறைய கேள்விகளையும் வந்து எழுப்பிட்டு வராங்க. இல்ல இப்ப நீங்க ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சீங்க இல்லையா, அவர் யாழ்ப்பாணத்தை கொடுக்க போறாரு, நெடுந்தீவை கொடுக்க போறாரு, மட்டக்களப்பு கொடுக்க போறாரு அப்படின்னு. நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ், அவர் என்ன சொல்ல வாராருங்கிறது சரியா புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இந்தியாவோட
பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில வந்து கிட்டத்தட்ட 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தங்களை கேலி செய்யற மாதிரி தான் அவர் அதை சொல்லியிருக்காரு. அவருடைய தமிழ் உரையை நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க யாரு அப்படின்னு வந்து நாங்க இத நான் சொல்லல, அவர் சொல்லுங்க. அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. என்ன ம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து போட்ல போயிருப்பாரு, ம். இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து ஆமா போட்டிருக்க ஆமா மாட்டார். ம், ம், ம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக விஜய் வந்து அந்த கச்சத்தீவு பத்தி பேசியிருப்பார்ல ம், இந்தியால. அந்த ம். பேசின உடனே வந்து அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வந்து இந்த கச்சத்தீவு. கச்சத்தீவுக்கு வந்து போயிருப்பார். ஓகே. அவர் எப்படி போயிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப் ஜாக்கெட் எதுவுமே போடாம தான் போயிருப்பாரு. அவர் போடாம போனா சரி, நான் ஏன் போடாம போக ஓ, கூடாது, சோ அப்படி. அதை காட்டுறதுக்கு தான் நான் வந்து ஜாக்கெட் போடாம இருந்தேன். சோ இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், அது தெரிஞ்சுதான் நான் வந்து அப்படி போனேன் அப்படின்ற மாதிரியும் அதையும் அவர் வந்து நியாயப்படுத்தி இருக்காரு. நியாயப்படுத்தட்டும், சோ நியாயப்படுத்தட்டும். நம்ம வந்து என்ன போல் போட்டாலும் அதுக்கு பெட் பண்றதுக்கு அவர் வந்து ரெடியா இருக்காரு. எனக்கு ஒரு படத்துல வர டயலாக் தான் ஞாபகம் வருது. நீ இன்னும் என்னைய அதே மாதிரிதான். அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி. ம். சரி, ஓகே, எதுவும் சொல்லிட்டு போட்டும். ஆனா நம்ம விமர்சிக்கிறோம், நகைச்சுவையா பேசுறோம், கேலிப்படுறோம், இது எல்லாத்தையுமே தாண்டி அவர் வந்து இன்றைய தினம் மக்களுக்காக பாராளுமன்றத்துல குரல் கொடுத்திருக்காரு. இப்போ நீங்க நேத்து சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, தமிழ்நாட்டுல வந்து விஜய் முதலமைச்சரா வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா ஈழத்துல என்ன நடக்கும், ஈழத்துக்கு அவர் என்ன பண்ண போறாரு, எவ்வளவு பிரச்சனைகள் எங்களுக்குள்ள இருக்கு, நீங்க ஏன் அதெல்லாம் பேச ம். மாட்டேங்கிறீங்கன்னு நீங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்கு அவர் வந்து குரல் கொடுத்திருக்காரு. எங்களுடைய தமிழர் பகுதியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. காணிகள் வந்து இன்னும் ஒழுங்கா வழங்கப்படாதது, அது மட்டும் இல்லாம இந்த பலாலி விமான நிலையம் இருக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அர்ச்சுனா மூலமா பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு ம். இன்னைக்கு பாராளுமன்றத்துல. ஆமா, இது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளங்குமரன் எம்பி இருக்கார் இல்லையா, ம், அவர் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார். ம், அதாவது இந்த அனுர அரசாங்கத்துல வந்து நாங்க இந்த வடக்குல வந்து நிறைய காணிகளை வந்து விடுவித்திருக்கோம், அதே மாதிரி அந்த காணிகளுக்கு உரிய அந்த பத்திரங்கள் மக்களிடம் இருக்கிற பட்சத்துல வந்து அந்த காணிகளையும் நாங்க வந்து வெகு சீக்கிரத்துல வந்து விடுவிப்போம் அப்படின்னு சொன்னாரு. ம். அதுக்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வந்து இன்னைக்கு நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தார். அதான் அதை சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஆட்சி ஏறும்போது சொன்னீங்க காணியை வந்து விடுவிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க, ஆமா. இது வரைக்கும் எவ்வளவு காணி விடுவித்திருக்கீங்க, விடுவிக்காம எவ்வளவு காணி இருக்கு, ம், எல்லாம் லிஸ்ட் போட்டு தாங்க பாப்போம் ம். அப்படின்னு ஒரு விளாசி இருந்தாரு. ஆமா. இப்ப இந்த அர்ஜுனா இருக்கார் இல்லையா, அவர் வந்து புரிஞ்சிக்கவே முடியல. சில நேரத்துல வந்து அவர் பேசுறது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு, சில நேரத்துல அவர் பேசுறது பார்க்கும்போது என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாராளுமன்றத்துல வந்து இந்த ஜீவன் தொண்டமான் எங்களுடைய மலையக அமைச்சர், அவருக்கு வந்து அவர் ஒரு விஷயம் பேசுறதுக்காக முன் வரும்போது அவருக்கான அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மலையக அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்காக எங்களுடைய ராமநாதன் அர்ச்சுனா வந்து குரல் கொடுத்திருப்பாரு. குரல் கொடுத்து அவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மலையக மக்களுக்காக ஒரு நிமிஷம் கூட கொடுக்க முடியலன்னா நீங்களாம் என்ன அரசாங்கம் நடத்துறீங்க, நீங்க எல்லாம் என்ன ஆட்சி செய்றீங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை வந்து கேள்வி எழுப்பியிருப்பாரு. ஆனா இப்படியான ஒரு அஹ் விஷயங்கள்ல அவர் கேள்வி எழுப்புற விதம், அரசாங்கத்தை விமர்சிக்கிற விதம் வந்து சரியானதா பார்க்கப்படுது. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல, எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் கிடையாது, எல்லா நேரத்திலயும் இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. சொல்ற எல்லாமே சரின்னு நாங்க சொல்ல வரல. ஒரு சில இடங்கள்ல அவர் பேசுற விஷயங்கள் சரியா இருக்கும், அரசாங்கத்தை விமர்சிக்கிற விதம் சரியா இருக்கும். ஒரு எதிர்க்கட்சியா இருந்துட்டு எங்களுடைய முக்கியமான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியை தாண்டி அர்ச்சுனா சில சந்தர்ப்பங்களை கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து அரசாங்கத்தை சரியான முறையில விமர்சிக்கிறதா நான் பாக்குறேன். ஆனா ஒரு சில இடங்கள்ல அவர் பேசுறது எதையுமே வந்து ஏத்துக்கொள்ள முடியாது. யாரா இது, எங்க இருந்து இவங்களை வந்து மக்கள் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சில சம்பவங்களை செஞ்சு விட்டுட்டும் போயிருவாரு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அர்ச்சுனா ம். சம்பந்தமா பேசும்போது. அப்ப இன்றைய தினம் அவர் எழுப்பின கேள்விகள் எல்லாமே வந்து சாதாரணமானதா இருந்தது. ஏன்னா அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய இந்த தேர்தல் வாக்குறுதிகள்ல வந்து தமிழர் பகுதிக்கு வழங்கப்படக்கூடிய உறுதிமொழிகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாவே இருக்கு. நம்ம அடிக்கடி இந்த விஷயத்தை பத்தி எங்களுடைய நிகழ்ச்சியில பேசுவோம் இல்லையா. ஆனா இதுல எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேறி இருக்கு, எத்தனை வாக்குறுதிகளை வந்து அவங்க நிறைவேற்றுறதுக்கு அட்லீஸ்ட் தயாராயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுல எதுவுமே வந்து ஃபுல்ஃபில் ஆகல. டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மலையக மக்களுக்கு வந்து நாங்க சம்பள உயர்வு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய இந்த வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் நிலுவையில தான் இருக்கு. காணி விடுவிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா முறையான விதத்துல அதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டா இன்னும் அது கேள்விக்குறிதான். அப்போ இதுக்காக வந்து எங்களுடைய தமிழர் தரப்புல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிச்சயமா அரசாங்கத்தை கேள்வி எழுப்பி ஆகணும். அப்படிங்கிற பட்சத்துல தான் அரசாங்கம் இதுக்கான தீர்வுகளை வழங்குறதுக்கு முன் வரும். இப்போ அரசாங்கம் மீதான விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆரம்பத்துல இருந்த அந்த ஸ்பார்க்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, இப்போ வந்து குறைஞ்சிருச்சு அந்த அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ கொஞ்சம்
குறைவா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, அதிகமா விமர்சிக்கவும் படுறாங்க ஒரு சில நடவடிக்கைகள். இதுல ஜனாதிபதி கரெக்ட்டா தான் இருக்காரு. அவருடைய விஷயங்கள்ல, அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெளிவா இருக்கு. அவரு கரெக்ட்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு போறாரு. அவர் கூட இருக்கக்கூடியவங்க தான் எல்லாத்தையுமே வந்து இடையில குழப்பி விடுறாங்களா? அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜனாதிபதி மூலமா இன்னும் நிறைய கேள்விகளுக்கு பதில் வழங்குறதுக்கும் இருக்கு இல்லையா? இப்ப ஜனாதிபதியை பத்தி பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து கூட ஒரு சகோதர மொழி அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நாடாளுமன்றத்துல ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் இருக்கார் இல்லையா, ம். அவர் வித்தினதும் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வித்தினதும் ஒரே மாதிரி தானா. ம். எப்படி வித்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வித்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய வாக்குறுதிகள் வந்து இன்னும் நிலுவையிலேயே இருக்கு. ஆமா. 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து 1.5 வருஷம் ஆச்சு. இவங்களுக்கே இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய இதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லணும். இதெல்லாம் சொல்லி தான் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாங்களா அப்படின்றும் தெரியல. சோ ம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கான ஒரு தீர்வு எப்ப கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதே ஆமா. மாதிரி ஈழத்துல நிறைய பேர் வந்து இப்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க. ம். இவரு தீர்வு தருவாரு அப்படின்னு நம்பி கடைசியில வந்து விஜய் வந்துட்டாரு. விஜய் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்வு தருவாரு அப்படின்னு ஒரு சில பேர் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. ம். பார்க்கலாம் யாரு ஈழத் தமிழர்களுக்கும் எங்களுடைய இலங்கை தமிழர்களுக்கும் யாரு தீர்வு தர போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விஜய் அண்ணாவே ஒரு பெரிய பிரச்சனையில தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்து உங்க பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி solve வைப்பாரு. பண்ணுவாரு. அதனால பொறுமையா இருங்க. விஜய் அண்ணா கிட்ட இருந்து சொல்யூஷன் கட்டாயமா இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நாம் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான். எங்களுடைய சமூகத்துல தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் அநேகமா இருக்கு. எங்களுடைய நாட்டுல டே டு டே வந்து நிறைய செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு இல்லையா? இது இளம் வயதுல இருக்கக்கூடிய சிறுமிகள் வந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்படுறாங்க. போதைப் பொருள் பாவனை அப்படிங்கிறது வந்து யார் கையில இப்ப போதைப் பொருள் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதாவது யங்ஸ்டர்ஸ் கிட்ட போதைப் பொருள் பயன்பாடு ஸ்ப்ரெட் ஆயிட்டே போகுது. இதை நம்ம வந்து ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். இதெல்லாம் எங்களுடைய அடிப்படையான விஷயங்கள். அப்படின்னா எங்களுக்கு டே டு டே எங்களோட லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கு. இதனால குற்ற சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கு. கொள்ளை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணணும்? எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு கேக் வெட்டி அவருக்கு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு அவருக்கு சிலை வைக்கிறது, பேனர் வைக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க எங்களுடைய சமுதாயத்துல என்ன நடக்குது, எங்களோட சமூகத்துல என்ன நடக்குது, இதை என்ன பண்ணா நாங்க திருத்திக்கலாம், நாங்க எப்ப நல்லா இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி யோசிச்சாலே நாங்க நல்லா இருப்போம். இன்னொருத்தர் மூலமா நாங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு தேவையே கிடையாது அப்படிங்கறதா சொல்லணும். ஸோ எங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து மற்றவங்க தான் வந்து தீர்க்கணும் அப்படின்னு இல்லாம நம்மளே முயற்சி பண்ணா நம்மளுடைய பாதி பிரச்சனைகள் வந்து தீர்க்கலாம். ஸோ மக்கள் இதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். ஆமா, டிவிக்கு தொண்டர்கள், டிவிக்கு ரசிகர்கள் எல்லாம் இப்ப வந்து என்னை திட்டுவாங்க. இது பரவாயில்ல, நான் வந்து சரியான விஷயத்த சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைய தினமும் நாங்க வந்து என்னென்ன நாட்டுல நடக்குது, உலகத்துல என்னென்ன நடக்குது, முக்கியமா விஜய் முதலமைச்சர் ஆவாரா இல்லையா, நாளைக்காவது அவர் பதவி ஏற்பாரா அப்படிங்கிற விஷயத்தோட நிகழ்ச்சியில பேசலாம். ஓகேவா? பை பை. ஓகே. துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.